உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க எல்லாருக்கும் இந்த சம்பந்தம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கலாம். ஆனா என் நண்பன் மதிவண்ணன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இத்தனை நாளா சக கட்சிக்காரனா இருந்த என் நண்பர் இன்னையில இருந்து என்னோட சம்மந்தி ஆயிட்டார். இந்த சந்தோஷமான நேரத்துல இன்னொரு மகிழ்ச்சியான விஷயத்தை உங்க எல்லார்கிட்டையும் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலு, வா. ஐயா சொல்லுங்க ஐயா. நம்ம வேலனுக்கும் ரேணுகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவனை பெத்தவங்க முடிவு பண்ணிருக்காங்க. வேலை என் புள்ள மாதிரி. அதனால இந்த சந்தோஷமான செய்தியை உங்க எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு விரும்பினேன். எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேலு, ஐயா போய் நீ கட்டிக்க போற பொண்ண இங்க கூட்டிட்டு வா. சரிங்க. போ. ஏங்க வாங்க. வாங்க. வா. இப்படி எங்களை வர சொல்லிட்டு அமைதியா இருந்தா என்ன பார்த்தோம்? எதுக்காக வர சொன்ன மாப்ள? இப்படி எல்லாரையும் ஒன்னா கூட்டி வச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அட என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதை சொல்ல தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். என்னடா சொல்ற? ஆமாப்பா, ரேணுகா வீட்டில் ஆசைப்பட்ட மாதிரியே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாம்ப்பா. அண்ணே, உண்மையிலேயே மனசாரதான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்றியா? இல்ல எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கியா? ஆமாடா மாப்ள, நானும் அதே தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏய், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா. எனக்கு ரேணுகாவை பிடிச்சிருக்கு. ஏங்க, நிஜமாவே நீங்க தான் பேசுறீங்களா? இந்த வார்த்தையை உங்க வாயில இருந்து கேக்குறதுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஐயோ கடவுளே, என்னால நம்பவே முடியல. அட என்ன தங்கச்சி நீ? மாப்பிள தான் தெளிவா சொல்றாருல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப சந்தேகமா கேட்டுட்டு இருக்கீங்க? அட சந்தோஷமா அடுத்த கட்ட நடவடிக்கைய பாருங்க. இங்க பாருப்பா, இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இன்னைக்கு ஒத்துக்கிட்டு நாளைக்கு நீ மனசு மாறிடக்கூடாது. நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு சொல்லு. இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்லை. நான் நல்லா யோசிச்சு தெளிவா தான் சொல்றேன்.
நான் ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படின்னா சரி, சீக்கிரமே 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல நடத்திடுவோம். நீங்க என்ன சொல்றீங்க? அட என்னம்மா நீங்க ரொம்ப சம்பிரதாயமா பேசிட்டு இருக்கீங்க. அட உரிமையோட என்ன சம்பந்தி சொல்றீங்கன்னு அழுத்தி கேளுங்க. சரி, அப்படியே கேக்குறேன். என்ன சம்பந்தி சொல்றீங்க? அடுத்த முகூர்த்தத்திலேயே 2 ஜோடிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோமா? எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல மதினி. கையும் ஓடல காலும் ஓடல. என்னதான் உங்க வீட்டுல நாங்க வாடகைக்கு குடியிருந்தாலும் ஒரு உறவுக்காரங்க மாதிரி தான் பழகிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்படி உண்மையிலேயே சம்மந்தியாகி இம்புட்டு நெருக்கமான உறவா மாறுவோம்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல மதினி. நாம எதிர்பார்க்காததை நடத்தி காட்டுறதானமா வாழ்க்கையோட அதிசயமே. அப்புறம் என்னம்மா, உனக்கு சந்தோஷம் தானே? ரேணு, வெக்கத்தை பத்தி அவளுக்கு. என் வாழ்க்கையில முறையா என் பொண்ணு வெக்கப்படுறத இப்பதான் பாக்குறேன். எல்லாம் உங்களாலதான் மாப்பிள்ள. சரி சம்பந்தி, நான் வீட்டுக்கு போயிட்டு சொந்த பந்தங்க எல்லார்கிட்டயும் கலந்து பேசிட்டு நிச்சயத்தை எப்ப வச்சுக்கலாம்னு சொல்றேன். சரிம்மா. ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க வரேங்க. வரோம். சரிங்க மதினி. ஏன்பா வேலு, இந்த கல்யாணத்துல உனக்கு முழு சம்மதம் தானே? சந்தோஷத்தோட தான் இந்த முடிவு எடுத்திருக்கியா? அதான் சொல்லிட்டேனேப்பா, எனக்கு சந்தோஷம்தான். டேய், நான் உன் அப்பன்டா. இது வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான். நிச்சயதார்த்தத்தை இன்னும் பெருசா கிராண்டா நடத்துவோம். இதே மாதிரி அதுக்கும் நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு வாழ்த்தணும். என்னப்பா சப்புன்னு முடிச்சிட்ட? ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காவது தட்டு மாத்திக்க வேண்டாமா? இதுல என்னப்பா இருக்கு, மாத்திக்கிட்டா போச்சு. ஆ ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.